Sixth chapter trigonometry. Sixth chapter trigonometry exercise 6.3 ல fourth question பார்க்கலாம். An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. ஒரு ஏரோப்ளேன் 1800 மீட்டர் ஹைட்டில் பறந்துட்டுருக்கு. அப்போது கீழே ரெண்டு போட்டு வந்து அந்த ஏரோப்ளேனை நோக்கி ஒரே டைரக்ஷனில் நகர்ந்து வந்துட்டுருக்கு. The angles of depression of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. அந்த ஏரோப்ளேன்லேருந்து கீழே ரெண்டு போட்டு வந்துட்டுருக்கு சொல்கிறாங்களே, அந்த ரெண்டு போட்டை கீழே பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன அப்படின்னா 60 டிகிரி அப்புறம் 30 டிகிரி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ். அப்போது அந்த ரெண்டு போட்டு வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரெண்டு போட்டு இருக்கு இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டு போட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. √3 = 1.732ன்னு அதோட √3யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராமில் ஏன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஏரோப்ளேன். ஏசின்றது 1800 ஹைட்டில் இந்த ஏரோப்ளேன் பறக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த டிஸ்டன்ஸ் தான் அது ஹைட்டு. சரியா? இப்போது பின்னு ஒரு போட் இருக்குது, டின்னு ஒரு போட் இருக்குது. இந்த ஏரோப்ளேனை நோக்கி என்ன பண்ணுது, அது நகர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போது பிடி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிடின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ். பி கமா டின்றது என்னென்னா டூ போட்ஸ்னு எழுதிக்கணும். பிடி என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் the two boats. அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? அதனால் பிடி = கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ இந்த மாதிரி எழுதிக்கணும். சரியா? இப்போது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டி இருக்கு இல்லையா, அந்த போட்டோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி இது வரைக்கும். சரியா? அடுத்தது இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி அந்த போட்டோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. அப்போது இந்த இடம் 30 டிகிரினா அந்த பி இருக்கிற இடத்துல 30 டிகிரி போடணும். சரியா? இது வந்து 60 டிகிரி. இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் ஏடிசி இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இந்த ஏடிசின்ற ட்ரையாங்கிளில் 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இந்த ஏசி இருக்கு இல்லையா, அதனால் அது ஆப்போசிட் சைடு. டிசின்றது அட்ஜசன்ட் சைடு. இது வந்து எதில் வரும் அப்படின்னா tan θவில் வரும். tan θ = ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. tan θன்றது 60 டிகிரி = ஆப்போசிட் சைடு என்னது ஏசி பை அட்ஜசன்ட் சைடு டிசி. tan 60யோட வேல்யூ என்ன? √3. √3 = AC 1800 டிவைடட் பை டிசி. இப்போ டிசி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே போகும், √3 இங்கே டிவைட் ஆகும். டிசி = 1800 பை √3ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஜுகேட் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, 9th படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை பண்ணணும். 1800 பை √3 இன்ட்டு √3 பை √3 போடணும். இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை இன்ட்டு போட்டுட்டு √3 பை √3 போடணும். = 1800 √3 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற √3 × √3 என்ன வரும்? 3ன்னு வரும். இப்போ 3யும் 1800யும் த்ரீயும் 1800யும் கேன்சல் பண்ணோம். அப்போ என்ன வரும்? 600 வரும். 600 √3ன்னு வரும். இது வந்து டிசியோட வேல்யூ. இந்த 600 √3யை நாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா? இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை எடுத்துக்கலாம்.
இந்த ட்ரையாங்கிளில் பிசி இருக்கு இல்லையா, இந்த பிசியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதணும் பிசிக்கு பதிலாக. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan theta வரும். tan theta equal to opposite side by adjacent side. tan 30 degree equal to opposite side என்னது AC by adjacent side BC. tan 30 ஓட வேல்யூ என்ன 1 by root 3 equal to AC 1800 by BCக்கு பதிலாக நாம் இந்த BD plus DCன்னு எழுதணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 into BD plus DC BD plus DC எழுதிக்கணும். ஈக்குவல் டு இந்த root 3 into 1800 போடணும். 1800 into root 3ன்னு வரும். இப்போ நாம் ஏற்கனவே BDயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி, DCயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். DCயோட வேல்யூ 600 root 3. அதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே என்ன எழுதணும்? சப்ஸ்டியூட் DC equal to 600 root 3 அப்படின்னு எழுதணும். சரியா? நீங்கள் வேணால் ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். BD ப்ளஸ் 600 root 3 ஈக்குவல் டு 1800 root 3. நம்ம BD தானே கண்டுபிடிக்கணும், அதனால் BDயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். 1800 BD equal to 1800 root 3. இந்த 600 root 3 ப்ளஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போனால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 600 root 3ன்னு வரும். BD equal to இது ரெண்டுத்துலேயும் root 3 காமனாக இருக்கா, அதை வெளியே எடுத்துக்கலாம் root 3. அப்போது இதில் 1800 இருக்கும் மைனஸ் 600 root 3 into 1800 மைனஸ் 600 என்ன வரும் 1200 வரும். இப்போது root 3யோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். 1200 into 1.732. இப்போது 1200ஐயும் 1.732வையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 2078.4 வரும். இது வந்து நம்ம மீட்டரில் எழுதணும். இதுதான் BDயோட ஆன்சர். BDன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ். ஆன்சரில் எப்படி வேணும்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ் இஸ் 2078.4 மீட்டர் அப்படின்னு ஆன்சரில் எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?